காம்மேன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த சேனலில் டேக்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் தீர்வையும் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படித்தான் இன்றைக்கி நம்மள்கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஏ மகேஷ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மேண்டேட்டரியான விஷயம். கடந்த 2-3 வருடங்களில் யாராவது அறிஞ்சோ அறியாமலோ ரிட்டர்ன்ஸு ஃபைல் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா? தீர்வு இருந்ததுன்னா அந்த ரெமடியை கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ரெமெடி இருக்குது. பட்ஜெட் 2022 கவர்மெண்ட் ஒரு புது செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அந்த செக்ஷன் பேர் 139(8)A. அதுபடி பார்த்தோம்னா ஏப்ரல் 22 டு மார்ச் 23, ஏப்ரல் 23 டு மார்ச் 24, 31 மார்ச் 2026க்குள்ளே பண்ணிடலாம். இது ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22ல் பண்ணும்போது 1920க்கும் 2021க்கும் கொண்டு வந்தாங்க. அதில் என்ன கண்டிஷன்ஸ்னால், இட் அப்ளைஸ் டு இண்டிவிஜுவல்ஸும் பண்ணலாம், கம்பெனியும் பண்ணலாம், எல்எல்பியும் பண்ணலாம். கண்டிஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1, ஏற்கனவே இந்த அப்டேட்டட் ரிட்டர்னை தெரிஞ்சு 22-23க்கோ 23-24க்கோ பண்ணவங்க திருப்பி இன்னொரு வாட்டி இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நம்பர் 2, ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டார், அவருக்கு ரீஃபண்ட் வாங்கிட்டார். அவர் எனக்கு இன்கம் ஜாஸ்தியாக டிக்ளேர் பண்ணிட்டேன், கம்மியாக டிக்ளேர் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ரீஃபண்ட் வரணுன்றவங்க இந்த ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 8 லட்சம் இன்கம் டிக்ளேர் பண்ணிவிட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டேன். நான் அந்த இன்கம்மை ஜாஸ்தியாக தப்பாக டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னுடைய ஆக்சுவல் இன்கமே 7 லட்சம் தான். எனக்கு எக்ஸ்ட்ரா ரீஃபண்ட் வரணும் அப்படின்றதுக்காக இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன்லாம் யூஸ் பண்ண முடியாது. கண்டிஷன் நம்பர் 3, ஒருத்தர் ரிட்டர்னே ஃபைல் பண்ணல, இன்றைக்கி அப்டேட்டட் ரிட்டர்ன் மூலமாக போய் எனக்கு ரீஃபண்ட் வரணும்னு சொல்கிறவங்க பண்ணவே முடியாது. சார், இந்த அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸை யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் சார்? எல்லாருக்கும் அப்ளிகபிள். இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், ஃபர்ம்ஸ் பண்ணலாம், எல்எல்பிஸ் பண்ணலாம், கம்பெனிஸ் பண்ணலாம். 4 கேட்டகரிக்கும் இது அப்ளிகபிள். சார், இந்த டேக்ஸுக்கு அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்களா சார்? இப்போ இருக்கிற ரேட் படி 22-23, அதாவது ஏப்ரல் 22 டு மார்ச் 23 ஃபைல் பண்ணுறவங்களுக்கு வர்ற டேக்ஸை விட 50% ஜாஸ்தியாக கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, கட்டி தான் ஆகணும். 23-24க்கு வர டேக்ஸை விட 25% இன்ட்ரெஸ்ட் வரதான் வரும், கட்டி தான் ஆகணும். நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க சார். விட்டு போனவனுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த ரிட்டர்ன்ஸை எப்படி சார் ஃபைல் பண்ணுறது, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். வெப்சைட்டில் தான் பண்ணணும். www.incometax.gov.in வெப்சைட்டில் அவங்களே ஒரு ஆஃப்லைன் யூட்டிலிட்டி டூல் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணும்போது ஜேசன் ஃபைலாக தான் ஒத்துக்கிறாங்க சிஸ்டத்தில் இப்போதைக்கு. இன்னும் ஆன்லைன் டூல் இனிமேல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தது தான் அப்டேட்டட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை எப்படி ஃபைல் பண்ணுறது, என்ன கண்டிஷன்ஸ் இப்போ பார்த்தோம். அதாவது விட்டுப்போன இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் 2 வருஷத்துக்கு, ஏப்ரல் 22 டு மார்ச் 23, ஏப்ரல் 23 டு மார்ச் 24, இந்த 2 வருஷத்தை விட்டுப்போன ரிட்டர்னை எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்த்தோம். இதை www.incometax.gov.in போய் அப்லோட் பண்ணணும். உங்கள் டைம் எடுத்து காம்மேனுக்கோசரம் நீங்கள் இன்கம் டேக்ஸு அப்டேட்டட் ரிட்டர்ன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடிக்கடி நாங்கள் தொந்தரவு பண்ணுவோம் உங்களை. வேறு சில சப்ஜெக்ட்ஸுக்கோசரம் உங்களை கூப்பிடுவோம். நன்றி சார். ப்ளீஸ் கம் அகைன். தேங்க்யூ.